जय जय श्री चैतन्य जय नित्यानंद। श्री अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद। जय जय श्री चैतन्य जय नित्यानंद। श्री अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद। जय जय श्री चैतन्य जय नित्यानंद। श्री अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामी जनाने। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी जनाने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வழக்கம் போல பகவத்கீதை வகுப்பு இல்லை. இன்னைக்கு என்ன பேசலாம்? அரசியல் பேசலாமா? சினிமா, கிரிக்கெட், ஊர்கதை, எதுலேயுமே விருப்பம் இல்லையா? வா, இல்லை பரமஹம்சர்கள் இல்லையா? கள்ளக்குறிச்சியின் பரமஹம்சர்கள் எதுலேயுமே விருப்பம் இல்லை. ஓகே, நைஸ். ஸோ நேற்றைய தினம் இந்த பனிஹாத்தி ஜிதாதஹை திருவிழா நடந்த நாள். பட் நேற்று நம்ம சத்சாங்கி இங்கே இல்லைன்றதுனால இன்றைக்கி அதை பற்றி கேட்கவிருக்கோம். ஸோ இது சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் அந்தலீலா 6வது அத்தியாயத்தில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி ரொம்ப அழகாக இந்த லீலையை பற்றி விவரிக்கிறார். இந்த லீலையில் ஸ்ரீ நித்யானந்த பிரபு மற்றும் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி 2 பேரும் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஸோ நித்யானந்த பிரபு யார்? சாக்ஷாத் பலராமரே. ब्रजेंद्र नंदन सच सुत हौल से बलराम हौल निथाय. श्रील नरोत्तम दास தாக்கூர் சொல்றார், பிரஜேந்திர நந்தன. பிரஜேந்திர நந்தன அப்படின்னா யாரு? நந்த மகாராஜருடைய புதல்வர்னு அர்த்தம். பிரஜேந்திர பிருந்தாவனத்துடைய ராஜா யாருன்னா நந்த மகாராஜர். பிரஜேந்திர நந்தன அப்படின்னா நந்த மகாராஜருடைய புதல்வர். ஸோ பிரஜேந்திர நந்தனை சச்சி சுத்த ஹாய்லசை. சச்சி மாதா யார்? சைத்தன்ய மகாபிரபுவோட தாயார். ஸோ சச்சி மாதாவுக்கு மகனாக வந்திருக்கக்கூடியவர் தான் அந்த பிரஜேந்திர நந்தனா. கிருஷ்ணர் நந்த மகாராஜருடைய புதல்வர் தான் இப்போது சைத்தன்ய மகாபிரபுவாக நிமாய் பண்டிதராக சச்சி மாதாவுக்கு புதல்வராக வந்திருக்கிறார். அதே போல் பலராமர் இப்போது நித்யானந்த பிரபுவாக வந்திருக்கிறார். ஸோ நித்யானந்த பிரபு வங்காளத்தில் பல பகுதிகளில் பயணம் செய்து இந்த நாம சங்கீர்த்தன பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரார். அப்படி ஒரு முறை இந்த பானிகட்டி அப்படின்ற ஊருக்கு வரார். பானிகட்டின்றது ஒரு ஊர் பேர். இது கங்கை கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ஊர். சில வருடங்களுக்கு முன்பு இங்கே சேலத்திலேருந்து நிறைய பக்தர்கள் அங்கே ஒரு யாத்திரா போயிருந்தோம். அந்த பனிகாட்டி திருவிழா நடந்த இடம் பக்கத்துலேயே இஸ்கான் சென்டர் இருக்குது, கங்கை ஒட்டியே.
பக்தர்கள்லாம் கங்கையில் நீராடிட்டு அங்கே இஸ்கான் சென்டரில் பிரசாதம் எடுத்துகிட்டு அந்த லீலை நடந்த இடங்கள்லாம் போயிருந்தோம், பார்த்தோம். ஸோ இந்த ஒரு லீலை வந்து ரொம்ப விசேஷமான ஒரு லீலை, ரொம்ப முக்கியமான ஒரு 2-3 பாடங்களை நமக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு லீலை. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஸோ நித்யானந்த பிரபு இந்த பனிஹட்டின்ற ஊருக்கு வந்திருக்கிறார். அப்போது நித்யானந்த பிரபு கூட அவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், சங்கத்தினர்கள், பக்தர்கள் குழு நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ரகுநாதாஸ் கோஸ்வாமியும் அங்கே வரார். ஸோ இப்போ ரகுநாதாஸ் கோஸ்வாமியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ரகுநாதாஸ் கோஸ்வாமி 6 கோஸ்வாமிகளில் ஒருத்தர். இந்த 6 கோஸ்வாமிகள் யாருன்னா சைத்தன்ய மகாபிரபுவோட நெருங்கிய பக்தர்கள், சீடர்கள், சைத்தன்ய மகாபிரபு வழி பின்பற்றக்கூடிய மிக முக்கியமான கோஸ்வாமிகள். இந்த 6 கோஸ்வாமிகளில் ஒருத்தர் ரகுநாதாஸ் கோஸ்வாமி. இந்த ரகுநாதாஸ் கோஸ்வாமியினுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய செல்வந்த குடும்பம். கோவர்தன் மஜும்தார், ஹிரண்யா மஜும்தார் அப்படின்னு 2 பேர் அண்ணன் தம்பிகள். அவங்க 2 பேரும் அங்கிருந்த அந்த அரசாங்கத்தில் வரி வசூல் செய்யக்கூடியவர்கள். அதில் அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். பெரிய செல்வந்தர்கள், அன்றைக்கே லட்சக்கணக்கில் சம்பாதிச்சவங்க. இது எப்போ 500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய செல்வந்தர்கள் அப்படின்னு. பெரிய அரண்மனை மாதிரியான ஒரு பெரிய மாளிகை. அந்த மாளிகையினுடைய 4 பகுதியிலையும் வந்து வாசல் இருக்கும். 4 பக்கமும் வந்து வாசலில் எப்போவுமே குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம் வந்து தயாராக இருக்கும். யார் எங்கேயாவது பயணம் பண்ணணுன்னா உடனே அவங்க அதில் பயணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய வசதியான செல்வாக்குள்ள ஒரு குடும்பம். ஸோ இப்போ இந்த குடும்பத்தில் இந்த 2 சகோதரர்களுக்கும் சேர்த்து ஒரே பிள்ளை தான் அவர் ரகுநாதர். அப்போ யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு எவ்வளவு அந்த குழந்தை மேலே அவங்களுக்கு பிரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. சிறு வயதுலேருந்து ரொம்ப அன்போடு பாசத்தோடு அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. என்னென்னா இப்போ இந்த சிறு வயதிலிருந்த இந்த ரகுநாதருக்கு சைத்தன்ய மகாபிரபுவோட சங்கீர்த்தன இயக்கத்தின் மீது ஒரு ஈர்ப்பு. இப்போது இவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு மேலே ஈர்ப்பு கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய பெற்றோர்களுக்கு, அந்த குடும்பத்தினருக்கு அதில் அவ்வளோவா விருப்பம் இல்லை. ஏன்னா ஒரே புள்ள, இவர் பாட்டுக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு பாடிக்கிட்டு அவங்க கூட போயிட்டாருன்னா அப்புறம் யார் நம்ம வம்சத்தை காக்கிறது, வம்சத்தை விருத்தி செய்கிறது யார், இப்படியெல்லாம் வந்து அவங்க யோசிக்கிறாங்க. அதனால் அவங்களும் வந்து பக்தர்கள் தான். ஆனால் கூட என்ன பக்தி பண்ணட்டும், ஆனால் ஒரு அளவோடு இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா. கோயிலில் போய் சேர போகிறேன்னா உடனே அவ்வளோவெல்லாம் வேண்டாம். பிரம்மச்சாரி ஆக போகிறான்னா உடனே அவ்வளோவெல்லாம் வேண்டாம், ஏதோ கொஞ்சமாக பக்தி பண்ணுது. என்ன இதை வாரத்தில் ஒரு நாள் சத்சங்கம் போறியா, பிரசாதம் சாப்பிட்றியா, வந்தியா, அப்புறம் படிப்பு, வேலை, கல்யாணம், அதை பாரு. நமக்கு எதுக்கு வேண்டாத வேலையெல்லாம், இப்படி நிறைய பெற்றோர்கள் வந்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது இப்போ இல்லை, அப்போவே நடந்துகிட்ருக்கு. ஏன்னா ஸோ ஆனால் கூட ஒரு ஜீவனுக்கு
பகவத் பிரேமை அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும்போது அது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்றத இந்த ரகுநாதருடைய வாழ்க்கையில் நம்ம கவனிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவர் சைத்தன்ய மகாபிரபுவோட சங்கீர்த்தன இயக்கத்தில் சேருவதற்காக வீட்டை விட்டு வெளியில் ஓடி போயிடுவார் சொல்லாமல். ஆனால் இவங்க தான் பெரிய செல்வந்தர்களாச்சு, நிறைய வேலையாட்கள் இருக்காங்க. உடனே அவங்க அப்பா ஆர்டர் போடுவார், உடனே 4 பக்கமும் 4 திசையிலையும் போய் தேடுங்க. ஏன்னா இப்போ இவர் சொல்லாமல் போகிறார், சொல்லிட்டு போகிறதா இருந்தால் குதிரை வண்டி இருக்குது, ஏன்னா வசதியாக போகலாம். ஆனால் இப்போ இவர் சொல்லாமல் போகிறாரு, நடந்து தான் போகணும். அங்கே எல்லா சுற்றிலையும் நிறைய காடுகள் தான். ஸோ காடுகள் வழியாக நடந்து போகணும் போது நிறைய ஆபத்தான சூழலும் இருக்குது. அதுவும் இவங்களுக்கு ஒரு பயம். இருந்தாலும் பெற்றோர்கள் உடனே அவர் காணாமல் போயிட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆட்களை அனுப்பி தேடுறாங்க. ஸோ திருப்பி கூப்பிட்டு வருவாங்க. அவரை பார்த்த இடத்துலையே தூக்கிட்டு வந்துடுவாங்க. திருப்பி 1 நாள் 2 நாள் அப்படியே அமைதியாக இருப்பார். மறுபடியும் பார்த்திங்கன்னா 1 நாள் ஓடுவார், மறுபடியும் அவரை தூக்கிட்டு வருவாங்க, மறுபடியும் ஓடுவார். இப்படியே பல முறை அவர் வீட்டில் இருந்து ஓட, திருப்பி கூப்பிட்டு வர, இதே மாதிரி நடந்துட்டு இருந்தது. சைத்தன்ய மகாபிரபு ஒரு முறை சாந்திப்பூரில் இருப்பார். இந்த விஷயம் கேள்விப்பட்டு ரகுநாதர் அங்கே ஓடி போய் மகாபிரபுவை சந்திப்பார். மகாபிரபுகிட்ட தன்னுடைய விருப்பத்தை தெரிவிப்பார். இந்த மாதிரி உங்களுடைய சங்கீர்த்தன இயக்கத்திலே முழு நேரமாக நான் இருந்து சேவை பண்ணணும், அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். ஆனால் வீட்டில் இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது, வீட்டில் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னும்போது மகாபிரபு அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார். இப்போதைக்கு நீங்கள் வீட்டுக்கு திரும்பி போங்க, போயிட்டு அங்கே நல்ல சொல் பேச்சு கேட்குற பிள்ளை மாதிரி நல்ல அவங்க சொல்கிறத கேட்டு நல்ல ஒரு பிள்ளையாக நடந்துக்கோங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுடைய பக்தி குறையாமல் பார்த்துக்கோங்க, பக்தி பயிற்சி இருந்துக்கிட்டே இருக்கட்டும். ஆனால் வெளியில் எல்லாருக்கும் முன்னாடி நல்ல ஒரு பொறுப்புள்ள ஒரு குடும்பஸ்தனாக நீங்கள் செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ இந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கோவர்தன் மஜும்தார், ஹரண்ய மஜும்தார் அவருடைய அப்பா, அதாவது ரகுநாதருடைய அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் ஒரு பிரச்சனை வருது. ஏற்கனவே அந்த பகுதியில் வரி வசூல் பண்ணிட்டு இருந்தவர் ஒரு இஸ்லாமியர், ஒரு முஸ்லீம். இப்போ அவருக்கு வரி வசூல் பண்ணுறதுக்கான அந்த உரிமத்தை பறிச்சிடுறாங்க. அரசாங்கம் அவருக்கு உரிமம் இல்லாமல் பண்ணிடுறாங்க. ஆனால் இப்போ அதனால் அவர் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குறாரு இவங்களுக்கு. இவங்க வரி வசூல் பண்ணுறதுல ஒரு பங்கு வேணும்னு கேட்குறாரு. ஸோ அது ஒரு பிரச்சனையாக நடக்குது. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ரகுநாதருடைய தந்தையும் சித்தப்பாவும் முயற்சித்து அதை அவங்களால தீர்க்க முடியல. ஸோ அதனால் இப்போ ரகுநாதர் என்ன பண்ணுவார், அவரை பொறுப்பேற்றுக்குவார். இப்போ ரகுநாதரை கைது பண்ணிடுவாங்க. ரகுநாதர் அதுக்கு பொறுப்பேற்றுக்குவார். அவர் பொறுப்பேற்றுட்டு என்ன பண்ணுவாருன்னா, அந்த முஸ்லீம்கிட்ட ரொம்ப தந்திரமாக பேசுவார், ரொம்ப இனிமையாக பேசி, பாருங்கள் நீங்கள் என்னுடைய அப்பா மாதிரி, என்னுடைய சித்தப்பா மாதிரி தான், அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு பிள்ளை மாதிரி தான், இது ஏதோ ஒன்று நம்ம பேசி ரொம்ப சுமூகமாக தீர்த்துக்கலாம், இது ஒன்றும் இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தந்திரமாக அவர்கிட்ட பேசி அவரை மயக்கிடுவார். மயக்கிட்டு இந்த பிரச்சனையை கொஞ்சம் சுமூகமாக தீர்த்துடுவார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கோவர்தன்
மஜும்தாருக்கும் ஹிரண்ய மஜும்தாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துடும் இவர் மேலே. பரவாயில்லையே, நம்ம பிள்ளை வந்து இப்போ கொஞ்சம் ரொம்ப பொறுப்போடு நடந்துக்கிறான், வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து தீர்த்து வைக்கிறான், ஸோ இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் உள்ளுக்குள்ளே இன்னும் பக்தி இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குது, மகாபிரபு மேலே ஈர்ப்பு அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போது அவருக்கு திருமணமும் கூட பண்ணி வைக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து இன்னும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இவனுக்கு வந்து இந்த சைத்தன்ய மகாபிரபுவோட இந்த சங்கீர்த்தன இயக்கத்தில் இவ்வளோ ஈர்ப்பு இருக்குது, ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க இல்லையா, கால் கட்டு போட்டால் எல்லாம் சரியாக போயிடும், அந்த மாதிரி அவரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இவர் வீட்டோடு அடங்கி போயிடுவார் அப்படின்னு நினச்சி கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. 16 வயசில் ஒரு அழகான ஒரு பெண், பார்க்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகான ஒரு பெண். ஆனால் கூட இவருக்கு அந்த குடும்ப வாழ்க்கையிலையும் ஈர்ப்பு இருக்காது. இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு முறை நித்யானந்த பிரபு அந்த பனைகட்டின்ற ஊருக்கு வர்றார். அங்கே நித்யானந்த பிரபுவை சந்திக்க வர்றார் ரகுநாதர். ஸோ ரகுநாதர் அங்கே வந்த உடனே அவர் பக்கத்திலே வராமல் கொஞ்சம் தூரத்தில் இருந்து நித்யானந்த பிரபுவுக்கு நமஸ்காரம் பண்ணுறார். இதை நித்யானந்த பிரபுவோட சங்கத்தில் இருக்கிற பக்தர்கள் பார்த்துட்டு, இந்த மாதிரி ரகுநாதர் இங்கே வந்திருக்கிறார், அவர் அங்கே தூரத்துலேருந்து உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டுருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நித்யானந்த பிரபு அப்படி பார்த்துட்டு, ஓ இந்த திருடா வந்துட்டானா, திருடா வா இங்கே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். அப்போ கூட ரகுநாதர் ரொம்ப தயங்கி அப்படியே மெதுவாக வருவார். அப்போ கூட பக்கத்தில் வரமாட்டார், கொஞ்சம் தள்ளியே நிற்பார். இது வந்து ரகுநாதர் எவ்வளோ பணிவான ஒரு பக்தர் அப்படின்றத வெளிப்படுத்துறது. நான் பெரிய பணக்கார குடும்பத்துலேருந்து வரேன் பாரு அப்படின்ட்டு இப்போ நம்ம ஆட்கள்லேருந்து நம்மளாக என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா ஒரு 1000 ரூபாய் டொனேஷன் கொடுத்துட்டு அப்படி எல்லோரும் முன்னாடி நெஞ்ச நிமித்துட்டு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி மேடையில் வந்து மாலை கொடுக்கலன்னா கூட எனக்கு ஒரு மாலை போடுங்க, எனக்கு ஒரு மாலை போடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு எல்லாரும் முன்னாடி பெரிய ஷோ காட்டிட்டு, பாருங்கள் நான் 1000 ரூபா டொனேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பெருமையோடு பேசிக்குவோம். ஆனால் அவர் அப்படியே இல்லை. ஸோ ரகுநாதர் வந்து ரொம்ப பணிவான ஒரு பக்தர், கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கிறார். ஆனால் கூட நித்யானந்த பிரபு அவரை கூப்பிட்டு அவர் தலைமையிலேயே இவருடைய திருப்பாதங்களை வைப்பார், அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஒரு கருணை. நித்யானந்த பிரபு அந்த மாதிரி ஒருத்தருடைய தலைமையில் அவருடைய திருப்பாதங்களை வச்சு ஆசீர்வதிக்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. சாக்ஷாத் பலராமர் நித்யானந்த பிரபு அவர் இப்படி ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறார் அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ ஏன் நித்யானந்த பிரபு அவரை திருடன்னு சொல்லி அழைக்கிறார் அப்படின்னா, இந்த பக்தி வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு குருவோட ஆசீர்வாதம் இல்லாமல், ஒரு குருவோட அனுமதி இல்லாமல் பகவானை அணுக முடியாது, அணுகக்கூடாது. நம்ம முதல்ல குருவை தான் அணுகணும். பணிவோடு அவர் அணுகி அவருக்கு சேவை புரிஞ்சு அவரை சந்தோஷப்படுத்தி அவருக்கு சேவை செய்வது மூலமாக அவரை திருப்திப்படுத்தி குருவோட ஆசீர்வாதத்து மூலமாக தான் நம்ம பகவானை தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த ரகுநாதருடைய வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுறார், முதல்ல சைத்தன்ய மகாபிரபு சந்திக்கிறார். ஸோ அதனால்
நித்யானந்த பிரபு வந்து ஒரு பாடம் கற்பிக்கிறார் அங்கே. திருடான்னு சொல்லி அவரை கண்டிக்கிற மாதிரி கண்டிக்கிறார். ஆனால் உண்மையிலே ரொம்ப அன்போடு தான் அவரை அப்படி பேசுகிறார். ஏன்னா சில சமயத்தில் நம்ம குழந்தைங்களை கூட அந்த மாதிரி என்ன திட்டுற மாதிரி இருக்கும் அந்த வார்த்தை என்னவோ, ஆனால் வந்து அது அன்போடு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நித்யானந்த பிரபு அவரை திருடன்னு சொல்லி அழைக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு இப்போ நான் உனக்கு ஒரு தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அந்த தண்டனை என்ன அப்படின்னா சிடாதாய். சிடா அப்படின்னா அவல். அவல் இருக்கு இல்லையா, அது விஷயலர் கிருஷ்ணருக்கு கொண்டு போய் கொடுத்தாரு இல்லையா, அது மாதிரி அந்த அவல். தகி அப்படின்னா தயிர். வங்காள மொழியில் ததி தை அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த அவளும் தயிரையும் வச்சு ஏதாவது பதார்த்தங்கள் தயார் செய்து இந்த பக்தர்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் உனக்கு தண்டனை. ஸோ ரகுநாதருக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இது தண்டனையா, இது வந்து பெரிய வரம், இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பக்தர்களுக்கு வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணுறது அப்படின்றது. ஸோ உடனே என்ன பண்ணுறார், தன் கூட இருக்கக்கூடியவங்களை, இவர் தான் பெரிய செல்வந்த வீட்டிலேருந்து வராரு இல்லையா, இவர் எங்கே போனாலும் கூடவே ஆள்களும் இருக்கிறாங்க. ஸோ உடனே எல்லாரையும் அனுப்பி ஊரில் இருக்கிற எல்லா தயிரையும் எல்லா அவளையும் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். எந்த கடையில் எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கடையில் இருக்கிற நிறைய அவல் தயிர் எல்லாம் வாங்குகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கடைக்காரங்க அங்கேயே கொண்டு வந்து கடை போடுறாங்க. இன்னும் ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இந்த தகவல் தெரிஞ்சோன்னா ஊர் மக்கள்லாம் வந்து கூடுறாங்க. ஸோ அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெரிய மக்கள் வெள்ளமாக ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பக்கம் கங்கை வெள்ளப்பெருக்க எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே மக்கள் வெள்ளம் கரையில் பார்த்திங்க அப்படின்னா. இப்போ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது விஷயம் வந்து பக்கத்து ஊருக்கெல்லாம் பரவுது. ஏன்னா கிராமத்தில் எல்லாம் ஒரு விஷயம்னா உடனே ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சோசியல் மீடியாலாம் கூட தோற்று போயிடும். ஊருக்கு ஒரு 4 கிழவிகள் இருப்பாங்க. ஏன்னா என்னன்னாலும் உடனே அவங்க வந்து கூட்டம் போட்டு அதை எப்படி ஊருக்கு பரப்பணுமோ அதை பரப்பிடுவாங்க இல்லையா. எல்லா ஊர்லேயும் அது மாதிரி நடக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நித்யானந்த பிரபு வந்து இங்கே ஒரு பெரிய விழா நடத்துகிறாரு, பெரிய விருந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஓடிவாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு இப்போது பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்து ஊரில் இருக்கிற தயிர், அவல், வாழைப்பழம், மாம்பழம், பால், என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. ஸோ இப்போ கொண்டு வந்து எல்லா விதவிதமான பதார்த்தங்கள் செய்கிறாங்க. தயிரையும் அவளையும் கலந்து ஒரு பதார்த்தம் பண்ணுறாங்க. பால் கொண்டு வந்து பாலில் வந்து நல்ல சுண்டை காய்ச்சி அந்த பாலில் வந்து அவலை கலந்து ஒரு பதார்த்தம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மாம்பழம் சீசன் இல்லையா. ஸோ சீசன் மாம்பழன்றதுனால நிறைய விதவிதமான மாம்பழங்கள் இருக்குது. மாம்பழங்களை வாங்கிட்டு வந்து வெட்டி அந்த அவளோட கலந்து ஒரு பதார்த்தம், வாழைப்பழத்தை கலந்து ஒரு பதார்த்தம், இப்படி நிறைய பதார்த்தங்கள் வந்து செஞ்சிட்டே இருக்காங்க. பெரிய பெரிய மண்பானைகளில் அன்றைக்கெல்லாம் வந்து இப்போ மண்பானை தான் எல்லாமே. ஏன்னா ஸோ அந்த தயார் பண்ணுறாங்க ஒரு பக்கம் வந்து இன்னமும் அவங்களுடைய ஆட்கள் வந்து வெளி ஊரில் இருந்து எல்லாம் வந்து பொருட்களை வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே தயார் பண்ண விநியோகம் பண்ணிகிட்டே இருக்காங்க.
எல்லாருக்கும் ஒரு பெரிய பானை, ஒரு சின்ன பானை கொடுத்து அதில் அவங்களுக்கு அந்த பானையிலே பரிமாறுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மக்கள் வர வர இப்போ இடம் இல்லை. இப்போ என்ன ஆகுது, இடம் இல்லாததுனால ஆற்றுக்குள்ளே இறங்கிடுறாங்க. கொஞ்சம் பேர் இடுப்பளவு தண்ணி வரைக்கும் ஆற்றுக்குள்ளே இறங்கி தண்ணி அப்படி கீழே ஓடிட்டு இருக்கு, இங்கே மேலே வந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க கையில் பானை வச்சுக்கிட்டு. ஸோ இப்படி ரொம்ப ஆனந்தமாக அந்த பிரசாத விநியோகம் நடக்குது. ஸோ ரகுநாதர் வந்து நித்யானந்த பிரபுவோட கருணையால் வைஷ்ணவர்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிரசாத விநியோகத்தை செஞ்சு அந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தி நித்யானந்த பிரபு ரொம்ப மகிழ்ச்சி படுத்துறார். ஸோ இப்போ இந்த இடைப்பட்ட சமயத்தில் பக்தர்கள் இவ்வளோ எல்லாம் பிரசாதம் சாப்பிட்டுட்டு சும்மா இருப்பாங்களா? கீர்த்தனம் ஒரு பக்கம் பெரிய அளவில் நடக்குது. ஸோ இந்த கீர்த்தனத்தில் நித்யானந்த பிரபு ரொம்ப ஆனந்தமாக பரவசத்தோடு நடனமாடிட்டு இருக்கிறார். இந்த சமயத்தில் சைத்தன்ய மகாபிரபு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பூரியில் இருக்கிறார். இந்த பானைகாட்டிக்கும் பூரிக்கும் ரொம்ப தூரம். பானைகாட்டின்றது வந்து பெங்காலில் இருக்குது, பூரி ஒரிசாவில் இருக்குது. ஸோ ஆனால் கூட சைத்தன்ய மகாபிரபு அங்கே வரார். அங்கே வந்து அந்த சங்கீர்த்தனத்தில் பங்கெடுத்துக்கிறார். அவரும் அந்த பிரசாதத்தை சாப்பிட்றார். ஆனால் என்னென்னா சில குறிப்பிட்ட பக்தர்களால் மட்டும்தான் மகாபிரபு பார்க்க முடியுது. எல்லாருக்கும் அவர் காட்சி கொடுக்கல. ஆனால் கூட அது அவ்வளோ ஒரு பரவசமான ஒரு ஆனந்தமயமான ஒரு திருவிழாவாக இருந்ததுனால பூரியில் இருக்கிற மகாபிரபு அங்கே வந்துடுறார். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கும் ஈர்ப்பு ஏற்படுத்தின ஒரு விழாவாக அது அமைஞ்சது. ஸோ இப்போ இந்த மாதிரி நித்யானந்த பிரபுவோட ஆசீர்வாதத்தை பெற்ற ரகுநாதர் என்ன பண்ணுறார், சைத்தன்ய மகாபிரபுவை அணுகிறார். ஸோ சைத்தன்ய மகாபிரபுவை அணுகும்போது பூரிக்கு வந்து அங்கே சைத்தன்ய மகாபிரபு சேவை பண்ணணும்னு நினைக்கும்போது இவருக்கு இன்னமும் கூட ஆட்கள் இருந்துகிட்டே இருக்காங்க. அவங்க அப்பா வந்து பணம் கொடுத்து அனுப்புகிறார், ஏன்னா செலவுக்கு அவருக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு. ஸோ இவர் என்ன பண்ணுவார், அங்கே பூரியில் வந்துட்டு சைத்தன்ய மகாபிரபு கூட இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் பெரிய விருந்து வைப்பார். மாதத்தில் ஒரு முறை அவங்க அப்பா பணம் அனுப்புவார். அந்த பணம் வந்த உடனே இவர் பெரிய விருந்து வைப்பார். ஸோ அந்த விருந்துக்கு மகாபிரபுவையும் அழைப்பார். எல்லா பக்தர்களும் வருவாங்க. ரொம்ப ஆனந்தமாக அந்த விருந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்ச நாள் நடந்துகிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் மகாபிரபு கேட்குறார், என்ன ஆச்சு, இப்போது ரகுநாதர்கிட்ட இருந்து அழைப்பு வர்றதில்லை, இந்த விருந்து நடக்கிறது இல்லையே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பார். அப்போது ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி மகாபிரபுவோட நெருங்கிய பக்தர்களில் ஒருத்தர், அவர் சொல்வார், இந்த மாதிரி ரகுநாதர் வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து வாங்குகிற அந்த பணத்தை வந்து நிறுத்திட்டார். அவர் இனி பணம் வேணான்னு சொல்லி அவர் கூட இருந்த ஆட்களை எல்லாம் திருப்பி அனுப்பிட்டார். இப்போ வந்து அவர் கூட யாரும் இல்லை, அவருக்கு பணமும் கிடையாது. அதனால் இப்போ அவரால் இந்த மாதிரி விருந்தெல்லாம் பண்ண முடியல, அதனால் அவர் அழைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ இப்போ ரகுநாதர் வந்து இப்போது அவ்வளோ பெரிய ஒரு செல்வந்த குடும்பத்தில் இருந்து வந்து இப்போது ஒரு துறவு வாழ்க்கை வாழ்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுலேயும் வந்து இப்போது பெற்றோர்கள் கொடுத்துட்டு இருந்த அந்த பணத்தையும் வந்து சுத்தமாக வேணான்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்து அவருக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழி, அவரை எப்படி சாப்பிட்றார் அப்படின்னு மகாபிரபு அவரை பற்றி விசாரிக்கிறார். அப்போது ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி சொல்கிறார், இந்த மாதிரி
ஜெகநாதர் கோயில் வாசலில் சிம்மத்வாரத்தில் வந்து நிற்பார். இந்த பூஜாரிகள்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஜெகநாதர் பிரசாதம் ஏதாவது கொடுப்பாங்க அவருக்கு. அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு அவர் வாழ்ந்துட்டுருக்கிறார் அப்படின்னு சொல்லி மகாபிரபு சொல்லும்போது, ஓ பரவாயில்லையே, ரொம்ப பெரிய விஷயம் அது, இந்த அளவுக்கு அவர் துறவோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மகாபிரபு ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மகாபிரபு மறுபடியும் சர்வதாமோதர்கிட்ட கேட்குறார், இப்போ நான் கோயிலுக்கு போகும்போது இவர் சிம்மத்வாரத்தில் நின்று நான் பார்க்கலையே, இவர் சிம்மத்வாரத்தில் நின்று பூஜாரிகள் கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றாரு சொன்னீங்க, ஆனால் இப்போ அவர் அங்கே கூட இருக்க மாட்டேங்கிறாரே, இங்கே போயிட்டார் இந்த ரகுநாதர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி அவர் அந்த பூஜாரிகள் கொடுக்குற பிரசாதம் வந்து இன்றைக்கி இந்த பிரசாதம் கொடுப்பாங்களா அது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி இனிப்பு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, இன்றைக்கி ஏன்னா வெறும் சாதம் தான் கொடுப்பாங்களா அப்படின்னா அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது வந்து ஒரு துறவிக்கான அடையாளம் கிடையாது. இது மாதிரி எதிர்பார்த்துருக்கு, என்ன கிடைக்குதோ அது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பூஜாரிகள் கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றத விட்டுட்டார் அப்படின்னு ஸ்வரூப் தாமோதர் சொல்லும்போது, அப்போ என்ன பண்ணுறார், என்ன சாப்பிட்றார், இப்போ அதுவும் சாப்பிடல அப்படின்னா இப்போ வேறு என்ன வழி அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அந்த மாதிரி சொல்லுவார், இந்த மாதிரி அந்த கோயில் பிரசாதம் வந்து பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் ஒரு இடத்துல விநியோகம் பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்களில் ஒருத்தராக போய் இவர் உட்காந்து அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி சாப்பிட்றாரு. அங்கே வந்து எதிர்பார்க்க முடியாது இல்லையா, இது வருமா அது வருமானலாம், என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லும்போது மகாபிரபு ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர் இருந்த ஸ்தானம் என்ன, இப்போ இருக்கிற ஸ்தானம் என்ன அப்படின்றத பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு இங்கே வந்ததுக்கான நோக்கமே பார்த்தீங்க அப்படின்னா, வைராக்கிய வித்யா நிஜ பக்தி யோகா சிக்ஷார்த்தமேக புருஷ புரான். வைராக்கிய வித்யா நிஜ பக்தி யோகா, இந்த ரெண்டு விஷயத்தை கொடுக்கறதுக்காக தான் வந்தார். ஸோ அதனால் இந்த வைராக்கிய துறவு ரகுநாதர்கிட்ட இவ்வளவு இருக்குது அப்படின்னும் போது மகாபிரபுக்கு அவ்வளவு சந்தோஷம். இப்போது நம்மலாம் யாராவது அந்த மாதிரி ஒரு துறவு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு காவியை உடுத்திட்டு வந்து உக்காந்தோம்னா பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இங்கே என்ன இருக்குது துறவு கொள்றதுக்கு, ஏன்னா ஆனால் ரகுநாதர் மாதிரி உண்மையிலேயே எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் எல்லா உடைமைகளும் இருந்தும் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதுன்றது இருக்குது பாருங்கள், அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால் மகாபிரபு ரொம்ப சந்தோஷம் அடைவார். அப்புறம் மகாபிரபு கவனிக்கிறார், இந்த பிச்சைக்காரங்களுக்கு மத்தியில் உட்காந்து வாங்கி சாப்பிட்றதுக்கும் அவர் இல்லை. மகாபிரபு அந்த பக்கம் போகும்போது பார்க்குறார், அவர் அங்கேயும் இல்லை. இன்னும் இப்போ அங்கேயும் அவர் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி தெரியலையே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஸ்வரூப் தாமோதர்கிட்ட கேட்கும்போது, அப்போ ஸ்வரூப் தாமோதர் சொல்கிறாரு, இல்லை இப்போ அங்கேயும் வாங்கிறது இல்லை அவர். அப்போ என்ன பண்ணுறார், எப்படி சாப்பிட்றாருன்னா, கோயிலில் சமைக்கும்போது ஜெகநாதருக்கு சமைக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பானையாக சமைப்பாங்க. அப்போ சமைக்கும்போது சில பானைகளில் வந்து எல்லாம் அடிப்பிடிச்சிடும், சில பானைகள் வந்து இறக்கி வைக்கும்போது கொஞ்சம் சாதம் தரையில் சிந்திடும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும். நிறைய பானையாக நாள் முழுக்க சமைச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி சமைக்கும்போது நிறையா அந்த கீழே விழுறது இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சாதம் எல்லாம் ஒரு பக்கமாக அப்படியே கூட்டி வெளியில் தள்ளுவாங்க.
அதை போய் இவர் என்ன பண்ணுறார், அது வெளில வரும்போது அதை போய் கையில் பிடிச்சி அதை எடுத்து தண்ணியை ஊற்றி அதை கழுவிட்டு அதில் ரொம்ப கெட்டு போயிருக்கிற இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதில் இருக்கிற கொஞ்சம் நல்ல சாதமாக எதெல்லாம் இருக்கோ அதை வச்சு அதை சாப்பிடுவார். அதை கழுவிட்டு இந்த மாதிரி தான் அவர் சாப்பிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மகாபிரபுகிட்ட சொல்லும்போது மகாபிரபு இன்னும் ரொம்ப சந்தோஷம் அடைவார், ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். ஸோ அதுக்கப்புறம் மகாபிரபுவே அங்கே வருவார். இவர் இந்த மாதிரி அந்த பிரசாதம் எடுத்து அதை கழுவிட்டு அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி மகாபிரபு என்ன பண்ணுவார், பின்னாடி இருந்து டக்குன்னு அந்த பிரசாதத்தை அவர் கையில் இருக்கிறத பிடுங்கி இவர் சாப்பிடுவார். ரகுநாதருக்கு ரொம்ப வருத்தமாயிடும். மகாபிரபு நீங்கள்லாம் இதை சாப்பிடக்கூடாது, இது உங்களுக்கானது கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து அவர் சாப்பிட வேணான்னு சொல்லுவார். மகாபிரபு அப்போ சொல்லுவார், இல்லை இது இப்படிப்பட்ட ஒரு அமிர்தம் நீங்கள் தனியாக சாப்பிட்றீங்க பாருங்கள், எங்களோட பகிர்ந்து கொள்ளாமல் இப்படி ஒரு அமிர்தத்தை எங்கே கிடைக்கும். ஸோ அப்படின்னு சொல்லி மகாபிரபு உண்மையிலேயே ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். ஸோ ரகுநாதர் இப்படி சைத்தன்ய மகாபிரபுவோட அந்த சங்கத்தில் இருக்கும்போது ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி கிட்ட சொல்லி, இவர் உங்களோட பொறுப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸ்வரூப் தாமோதருடைய வழிகாட்டுதலின்படி சைத்தன்ய மகாபிரபுவோட அந்த சங்கத்தில் அவர் தொடர்ந்து சேவை பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் பிருந்தாவனத்துக்கு போவார். பிருந்தாவனத்தில் அங்கே மற்ற கோஸ்வாமிகளோடு சேர்ந்து சேவை பண்ணுவார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது ராதா குண்டத்துக்கு அங்கே ராதா குண்டத்தில் அவர் சேவை புரிவார். அவருடைய சேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் அளவில்லாமல் பகவான் நாமத்தை ஜபம் பண்ணிகிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும். அது மட்டும் இல்லாமல் அவரோட ரொம்ப முக்கியமாக அவர் செய்த சேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான நமஸ்காரங்கள் பண்ணுவார். வைஷ்ணவர்களுக்கு இருக்கிற எந்த பக்தரை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணுவார். 1 2 கிடையாது, ஏன்னா ஆயிரக்கணக்கான நமஸ்காரங்கள் பண்ணுவார். அதே மாதிரி பகவானுக்கும் ஆயிரக்கணக்கான நமஸ்காரங்கள் பண்ணுவார். அது சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலேயே ரொம்ப பணிவான ஒரு பக்தரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். எத்தனை பேர் நம்ம அந்த மாதிரி தயாராக இருக்கோம் சொல்லுங்கள். நம்ம யோசித்து பார்த்தோம்னா தெரியும், அது அப்பா இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது. ஒரு 4 நமஸ்காரம் தொடர்ந்து வெவ்வேறு பக்தர்களை பார்க்கும்போது நம்ம விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டோம்னா போதும்பா, எத்தனை தடவை விளருது இல்லையா? ஆனால் அவர் அப்படி இல்லை. அப்படின்னா அவர் எவ்வளோ உண்மையிலேயே பணிவான ஒரு பக்தர் அப்படின்றத அந்த செயலில் காட்டுது. ஸோ இந்த மாதிரி ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி நித்யானந்த பிரபு மற்றும் சைத்தன்ய மகாபிரபுவோட ஆசீர்வாதத்தை பெற்ற இந்த ஒரு அற்புதமான லீலை சைத்தன்ய சரிதாமிரத்தில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி ரொம்ப அழகாக விவரிச்சிருக்கிறார். இதில் ஒரு முதல் முக்கியமான பாடம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, குருவோட கருணை இல்லாமல் தத்விஜானாத்தம் சகுரும் ஏவாபி கச்சே. வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, கம்பல்சரி கண்டிப்பாக ஒருத்தரும் குருவை அணுகியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. குரு இல்லாமல் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு பகவான் யாரென்று தெரிஞ்சுக்கிறதுக்கு குருவோட ஆசீர்வாதம் இல்லாமல் நடக்கவே நடக்காது.
ஸோ தத்விதி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்திதே ஞானம் ஞானின தத்துவதர்ஷனம். தத்துவதர்ஷனம், உண்மையை உணர்ந்தவர்கள் தான் நமக்கு உண்மையை உணர்த்த முடியும். ஸோ அதை எப்படி அணுகணும், அவருக்கு எப்படி சேவை பண்ணணும், எல்லாமே பகவான் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதனால் ஆன்மீக வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் நம்ம நிறைய புத்தகங்கள் படிக்கலாம், நிறைய சாஸ்திரங்களை படிக்கலாம். வெறும் நம்மளுடைய மன ஊகத்தினாலையும் கற்பனையினாலேயும் பகவத் தத்துவ விஞ்ஞானத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. சமீபத்தில் நம்முடைய இஸ்கான் சேலம் யூடியூப்பில் ஒருத்தர் அடுத்தடுத்து நிறைய கேள்வி கேட்டே வரார். பல உபன்யாசங்களுக்கு கீழே கமெண்டில் சில கேள்விகளுக்கு நான் பதில் கொடுத்துருந்தேன். ஆனால் கூட அவர் அதை படித்தால தெரியல. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரியுது, என்ன அப்படின்னா அவருக்கு குரு இல்லை. பல விஷயங்கள் பேசுகிறார், ஆனால் எல்லாமே தவறான புரிதலாக இருக்குது. ஸோ காரணம் குருவோட வழிகாட்டுதல் இல்லை. ஏதோ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட குருவோட வழிகாட்டுதல் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆன்மீக வாழ்க்கைன்னா என்னென்ன புரிஞ்சிக்கவே முடியும். ஸோ அது முதல் பாடம். ரெண்டாவது, சைத்தன்ய மகாபிரபு, அஃப்கோர்ஸ் நித்யானந்த பிரபு வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்ய சொல்லி வரம் கொடுக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்மள பல பேர் பக்தி பாதையில் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ அபராதம். நிறைய அபராதங்கள் இருக்குது, 10 விதமான அபராதங்கள் நம்ம தவிர்க்க வேண்டியது இருக்குது. அதில் முதல் அபராதம் சதாமிந்த நாம்ன பரமம் அபராதம் தனத்தை எதக்யாதிம் யாத்தம் கதம் சகத்தை தத்விகிரகம். பகவானுடைய திருநாமத்தை பிரச்சாரம் செய்யறதுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அபராதம் பண்ணணும் அப்படின்னா பக்தியில் ஒரு படி கூட நம்மளால மேலே வர முடியாது. ஏன்னா வைஷ்ணவர்களுடைய கருணையால் மட்டும்தான் ஒருத்தர் இந்த உலகத்தில் பக்தின்னா என்னன்றதை புரிஞ்சிக்கவே முடியும். வைஷ்ணவர்களுடைய கருணையினால தான் இப்போ பிரபுபாதர் என்ற ஒரு வைஷ்ணவர் காட்டின இந்த கருணையினால தான் இன்றைக்கி உலகெங்கும் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கிருக்கு. இப்போ நான் இங்கேயும் நீங்கள் இங்கேயும் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா நம்ம ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கோம்னா பிரபுபாதருடைய கருணை மட்டும்தான் காரணம். இல்லைன்னா நான் யாரோ நீங்கள் யாரோ இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே உலகத்தில் இருக்கிற இவ்வளோ பக்தருடைய வாழ்க்கையும். அப்போது இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு வைஷ்ணவருடைய கருணை. ஸோ அது மாதிரி நமக்கு நிறைய வைஷ்ணவர்களுடைய கருணை கிடைச்சது அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நித்யானந்த பிரபு அப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுத்தார் வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு. அவங்க எல்லா வைஷ்ணவர்களும் ரகுநாதருக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஸோ அதன் மூலமாக ரொம்ப எளிதாகவும் ரொம்ப சிறப்பாகவும் சைத்தன்ய மகாபிரபு அவரால் அணுக முடிஞ்சு சைத்தன்ய மகாபிரபுவோட வழிகாட்டுதல் படி ரொம்ப அழகாக அவரால் சேவை பண்ண முடிஞ்சு. குறிப்பாக சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு வழிகாட்டுறதுக்காகவே சர்வ தாமோதர் கோஸ்வாமியை நியமிப்பார். இவருடைய வழிகாட்டுதலில் நீ பக்தி பயிற்சி பண்ண அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எல்லாத்துக்கும் மேலே ரகுநாதருடைய துறவு இந்த லீலையில் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது. ஒருத்தர் இந்த பௌத்திக உலகத்தில் எவ்வளோ பேர் பதவி புகழ் உடைமைகள் எல்லாம் இருந்தால் கூட
இது பௌத்திகமானது அப்படின்னும் போது எதுவுமே நம்ம கூட இருக்க போகிறது இல்லை, எதுவுமே நம்மளை நிலைச்சி இருக்க போகிறது கிடையாது அப்படின்றத உணர்ந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்மளே அதை விட்டு விலகி இருக்கிறது புத்திசாலித்தனம். ரகுநாதர் எப்படி சின்ன வயசுலேருந்து அது மேலே எது மேலேயே பற்று வைக்கல. அவருக்கு எல்லா வசதியும் அவருக்கு தான் இருந்தது. அவர் என்ன கேட்டாலும் அவங்க பெற்றோர்கள் இல்லைன்னு சொல்லியிருக்க போகிறது இல்லை. ஆனால் கூட அவர் அதில் எதுலேயுமே பற்றுக்கொள்ளலை. ந தனம் ந ஜனம் ந சுந்தரிம் கவிதாம்பா ஜெகதீஷ காமையே. சித்தனை மகாபிரபுவோட அந்த பிரார்த்தனை போலவே அப்படியே நடந்துக்கிட்டார். ந தனம், அவ்வளோ தனம் இருந்தது, ஆனால் ரகுநாதருக்கு அதில் ஈர்ப்பு இல்லை. ந ஜனம், தன்னை பின்பற்றி நிறைய சீடர்கள் வரணும், இல்லை, அவருக்கு அதில் விருப்பம் இல்லை. தன்னை ஒரு பணிவான ஒரு சேவகனாகத்தான் காட்டிக்கிட்டார். ந சுந்தரி, 16 வயசில் அவ்வளோ அழகான ஒரு மனைவி, ஈர்ப்பு இல்லை, பற்று இல்லை இளர வாழ்க்கையில். ஸோ இதுதான் உண்மையிலேயே பற்றற்ற நிலை. இப்படி தான் ஒருத்தர் இருக்கணும் இந்த உலகத்தில் அப்படின்றதுக்கு ரொம்ப சிறந்த ஒரு உதாரணமான எடுத்துக்காட்டாக இருந்தவர் ரகுநாதர். ஸோ இப்படி நிறைய இந்த ரகுநாதரை பற்றியும் மகாபிரபுவோட அவருடனான அந்த உறவை பற்றியும் சைத்தன்ய சரிதாமிரத்தில் இருக்குது. பட் இந்த லைலையில் நம்ம இதோட நிறுத்திக்கலாம். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? ஸோ 10 அபராதங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு தெரியாமையே இருக்கும்போது அப்புறம் நம்ம எப்படி போய் அந்த அபராதத்தை தவிர்க்க போகிறோம்? ஸோ குறைஞ்சபட்சம் முதல்ல அது என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல் அபராதம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், வைஷ்ணவர்களுக்கு நிந்தனை பண்ணுறது. 2வது தேவதேவதாக்கள், சிவா பிரம்மா போன்ற தேவதாவதாக்களுடைய பெயரும் பகவான் கிருஷ்ணருடைய பெயரும் அல்லது விஷ்ணுவுடைய பெயரும் சமமானதாக கருதுவது 2வது அபராதம். 3வது அபராதம் குருவை ஒரு சாதாரண நபராக கருதுவதோ அல்லது அவருடைய கட்டளைகளை பின்பற்றாமல் இருப்பதோ அபராதம். சாஸ்திரங்களை பின்பற்றாமல் இருப்பது, சாஸ்திரங்களை ஏற்காமல் இருப்பது அபராதம், 4வது அபராதம். அதே போல் தவறான விளக்கங்கள் கொடுக்கிறது, அது சாஸ்திரங்களுக்கு செய்யக்கூடிய இன்னொரு அபராதம். கற்பனையானதாகவோ அல்லது மிகைப்படுத்தப்பட்டதாகவோ நினைக்கிறது, அது ஒரு அபராதம். பகவானுடைய நாமத்தின் பலத்தை கொண்டு நான் ஒரு பக்கம் ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணுவேன், இன்னொரு பக்கம் பாவம் பண்ணிகிட்டே இருப்பேன். கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க இல்லையா, வாரம் முழுக்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமான போய் பாவம் மன்னிப்பு கேட்குறது. அந்த மாதிரி பண்ணனா அது அபராதம். அப்புறம் வேதங்களில் இருக்கக்கூடிய கர்மகாண்ட பகுதிகளில் இருக்கிற மாதிரியான ஒரு சடங்கு இந்த ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணுறது அப்படின்னு நினச்சி நம்ம இதுவும் ஒரு புண்ணிய காரியம் அல்லது ஒரு சடங்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது அபராதம். நம்பிக்கை இல்லாத நபர்களுக்கு பகவானுடைய நாமத்தின் பெருமைகளை எடுத்து சொல்வது அபராதம். இது சம்பந்தமான பல உபதேசங்களை கேட்ட பிறகும் பௌதிகமான விஷயங்கள் மீதான பற்றை வளர்த்து கொண்டு நம்ம இந்த
பக்தி பயிற்சியிலையும் ஈடுபட்டிருந்தோம்னா அது அபராதமாகும், அது நம்மளுடைய பக்திக்கு தடையாகும். நிறைய உபதேசம் அதை பற்றி கேட்குறோம்னா எதுக்கு கேட்குறோம்? கேட்குற உபதேசத்தை பின்பற்றணுன்றதுக்கு. ஒரு பக்கம் உபதேசத்தையும் கேட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் பௌதிக பற்றையும் வளர்க்குறோம் அப்படின்னா நெருப்பையும் மூட்டி தண்ணியும் ஊற்றுற மாதிரி ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? பிரயோஜனமே இருக்காது. ஸோ அதனால் இதெல்லாம் அபராதம். இது எல்லாத்துக்கும் மேலே பகவான் நாம ஜபத்தை பண்ணும்போது கவனக்குறைவோடு ஜபம் பண்ணுறது அது ரொம்ப பெரிய ஒரு அபராதம். அந்த ஒரு அபராதத்தை தவிர்த்தோம் அப்படின்னாலே மற்ற அபராதங்கள்லாம் ஒன்று ஒன்றா தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். ஸோ முதல்ல இதெல்லாம் அபராதம்ன்றதை தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சிக்கணும். ஹரே கிருஷ்ணன். ஓகே, श्री चैतन्य चरितामृत की जय, श्रील प्रभुपाद की। हरे कृष्ण।